ஆனா ஒன்றுபட்ட அதிமுகன்றது சாத்தியமா? ஏன்னா அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு பேசும்போது, உங்களுடைய கட்சி உள் விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம். அடுத்த கட்சியினுடைய உள்விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னார். எஸ். அப்படிதானே சார் சொல்லுவாரு? ஆமா, நாங்க தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம்னு அத்தனை பேர் மீடியா முன்னாடி சொல்லுவார். அதை பேசி பொடிச்சிட்டு கலைஞ்சு போன அன்னைக்கு நைட்டே சில வேலைகள் நடந்தது, சில பேச்சுகள் நடந்தது. அதனால பெயரளவுக்கு அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல சார்? வெளியில அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, எங்களுக்கு என்ன வேலைன்னு தான் சொல்லுவாங்க. 4 வருஷமா நீங்க படுத்தின பாட்டை நம்ம பார்க்கலையா? சொல்லுங்க. ஈரோடு இடைத்தேர்தல்ல, முதல் இடைத்தேர்தல்ல அண்ணாமலையும் மேலிட பார்வையாளர் ஒருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஓபிஎஸ் வீட்டுக்கு போனீங்க, எடப்பாடி வீட்டுக்கு போனீங்க, ஓபிஎஸ் வற்புறுத்தி வாபஸ் வாங்க வச்சிங்க. இது அடுத்த கட்சியில தலையிடுறது இல்லையா? சொல்லுங்க. அந்த கட்சி என்ன முடிவு எடுத்து? நீங்களும் போட்டியிடல. நல்லா கவனிங்க. நீங்களும் போட்டியிடல. எதுக்காக இந்த பஞ்சாயத்து? ஊரறிய நடந்த அந்த பஞ்சாயத்து. திரைக்கு பின்னால் அப்போது நடந்து கொண்டதும் பஞ்சாயத்து பண்ணியதும் பிஜேபி தான். இன்னும் வரப்போற சில மாதங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண போவதும் பிஜேபி தான். அது எந்த மாதிரி முடியுது நமக்கு தெரியாது. ஏன்னா வலுவான அதிமுக இருந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறத விட திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியுங்கிறது அவனுடைய முதல் அஜெண்டா. எடப்பாடியை முதலமைச்சர் பேரில் உட்கார வைக்கணுங்கிறதெல்லாம் அவங்க அஜெண்டா கிடையாது. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்.